மக்களாட்சியை அளிக்கும் வாக்கு திருட்டு முறைகேடு விவகாரத்துல சுதந்திரமான விசாரணை நடத்தப்படணும்னு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையத்தை பாஜக தன்னோட தேர்தல் மோசடி இயந்திரமா மாற்றி இருக்கதா குற்றம் சாட்டியிருக்காரு. பெங்களூருவோட மகாதேவபுராவில் நடைபெற்றது நிர்வாக குறைபாடு இல்ல, மக்களோட தீர்ப்பை திருடுவதற்கான திட்டமிட்ட சதின்னு விமர்சித்து இருக்காரு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கொடுத்திருக்கிற வாக்கு திருட்டு சான்றுகள் அப்படின்னு இந்த மோசடிய அமல்படுத்துறதாவும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. நாடாளுமன்ற வளாகத்துல இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ராகுல் காந்தி தலைமையில இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணி நடத்தியிருக்காங்க அப்படின்னும், இந்த போராட்டத்துல திமுக தோளோடு தோள் நிக்குதுன்னு முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு. கணினியால படித்தறியக்கூடிய வடிவத்துல அனைத்து மாநிலங்களோட வாக்காளர் பட்டியல் கோப்பும் உடனடியா அளிக்கப்படணும் அப்படின்னும், அரசியல் ரீதியா நீக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. வாக்கு திருட்டு முறைகேடு குறித்த ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னும், இந்தியாவோட ஜனநாயகத்தை பட்டப்பகல்ல பாஜக கொள்ளையடிப்பதை பார்த்துக்கிட்டு நாங்க அமைதியா இருக்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமா சொல்லியிருக்காரு.